friends, welcome to Samayaldelight. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சூப்பரான பன்னீர் நெய் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பன்னீர் நெய் ரோஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டு லேசாக வறுத்து கொடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுட்டு வறுத்து எடுத்துருங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 4 பல்லு வெள்ளைப்பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. லைட்டாக அந்த புளிப்பு சுவைக்காக சேர்க்குறோம். இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுக்கு பன்னீர் நெய் ரோஸ்ட்டுக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். இப்போ பன்னீரை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு 1 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் நெய் நான் சேர்த்துருக்கேன். 1 குழிக்கரண்டின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் நெய் இருக்கும். 200 கிராம் பன்னீர் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வை ஃபுல்லாகவே குறைச்சிருங்க. ஃபுல்லாக குறைச்சிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக அதில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் நல்லா செவந்து வரட்டும். அப்பப்போ ஸ்பூன் மட்டும் வச்சு நம்ம பரட்டி விட்டுக்குருவோம். எல்லா பக்கமே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இந்த நெய்யோட லேசாக அந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லாவே நம்மளுக்கு செவந்துருச்சு. இதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா செவந்து வரணும். அப்பப்போ லேசாக அந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க. நம்மளுக்கு இது ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறது தான் வேலை. இதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியான வேலையாயிரும். இந்த பன்னீர் நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இல்லைனா நம்மளுக்கு தீஞ்சு போயிடும். ஸ்டவ்வை கொஞ்சம் கூட வச்சிட்டிங்கனாலும். இதே மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பன்னீருமே நல்லாவே செவந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையுமே நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ சூப்பராகவே நம்ம பன்னீரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அதே நெய்யில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதே சேர்த்துக்கோங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கி வரட்டும். நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதோட ஆட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். மசாலா அரைக்கும் போது நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கீங்களோ அது போதுமானது. மசாலா நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பன்னீருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா நல்லா வற்றி வரட்டும். அப்பப்போ கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் சேர்த்துட்டு நல்லா மசாலா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயெல்லாம் திரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. மசாலா இன்னும் நல்லா வத்தட்டும். இந்த மசாலா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் அதோட ஆட் பண்ணிடலாம். நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பன்னீரை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த பன்னீர் கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவோட நல்லா வதங்கட்டும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கோங்க. மணமாக இருக்கும் லாஸ்ட்டில் நம்ம கருவேப்பிலை சேர்க்கும்போது. இப்போ நம்மளுக்கு ரொம்பவே அருமையான பன்னீர் நெய் ரோஸ்ட்டு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் நெய் சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் நெய் சேர்க்கும்போது இந்த நெய்யோட ஸ்மெல் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான பன்னீர் நெய் ரோஸ்ட் எப்படி செய்யறது இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்கோம். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. பன்னீர் பிடிக்கலன்னு சொல்கிற குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல்டெலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.